குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. அதோடு மட்டுமல்லாமல் இன்று ஏகாதசி. அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனை இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:32 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. 7/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் தின நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/1/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் நிறைந்த நல்ல நாள். மேலதிகாரியுடைய ஆதரவு, உயர் அதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்றைக்கி அறிமுகமாகும். அதே போல் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல தருணம் இந்த நாள் பயன்படுத்திக்கங்க. ஒரு ஊக்கம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. பூமி விற்பனை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம். ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். அதே போல் சேமிப்பு அதிகப்படுத்திற்குண்டான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக முடிவடையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு, பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனவரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளான்னு சொல்லலாம். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். புகழ்மிக்கவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் புதிய நபர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் நெருக்கடிகள்லாம் குறையும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவரும் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு முயற்சிகளை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல நாள்.
விரும்பிய காரியத்தை எல்லாமே நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை எல்லாமே இன்று கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வர ஒரு நல்ல நாள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாளாக தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் மனதில் நினைத்தது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வெறி, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக அடையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தெரியும். குழந்தைகளுடைய வழியில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் முதலீடுகள் செய்வதில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி வட்டாரத்தில் பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அமைதியாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குடும்ப பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக விளங்கும். கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி இருக்கும். உங்களோட விலகி சென்றவர்கள், சண்டை போட்டு விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடன் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வரன்கள் தேடுவதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் உங்களை பற்றி விமர்சனம் வரும். அதை பற்றி நீங்கள் காதிலே ஏற்றிக்காதீங்க, மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் தயவுசெய்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் நிறைவேறும். அதே போல் பொது காரியங்கள், ஆன்மீக காரியங்களில் நீங்கள் நல்லா ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துவீங்க. வண்டி வாங்க போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் மிக உற்சாகம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செல்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்து முடிப்பீர்கள். சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும், மாற்றங்களை தரும். வாகனங்களை கண்டிப்பாக மாற்றுவதற்குண்டான யோகம் இருக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம். அதே போல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீங்கும். நீங்களும் துணைவியாரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும், பொறாமைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் உடல் உபாதைகளில் அவதிப்பட்டிருந்தீங்கன்னா அந்த உடல் உபாதைகள் சீராகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள், ஒற்றுமை எல்லாமே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட செயல் எல்லாமே திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களை அனைவரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனதளவில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கும். அதே போல் நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீக காரியங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரியுடைய பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிச்சிருவீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. பழைய வராத கடன்கள் எதாக இருந்தால் கண்டிப்பாக சேர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களை ஒன்றும் செய்யாது. அதே போல் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களாக நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. மேலும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் வெற்றி கிடைக்கும்.
அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி அளிக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே போல் வீடு மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாமே எதுவுமே முடிவு எடுக்காதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபப்படாமல் பொறுமையாக செயல்பட்டால் அந்த நாள் வெற்றி. வியாபாரத்தில் வரவுகள் தடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அலுவலகத்தில் நீங்கள் அனைவருமே அனுசரித்து போவது தான் இன்றைக்கி நாள். இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி ஒரு அனுபவம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக இருந்தாக்க இந்த நாள் வெற்றியை கொள்ளலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம். அது நீங்கள் தேவைப்பட்டால் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மகிழ்ச்சி மிக்க நாளாக, ஒரு எழுச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.